கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்வது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், இந்த ஆலோசனையில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன ரமேஷ்? கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் தொடர்பாக முதலமைச்சர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி, தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல மின்சாரத்துறை அதிகாரிகள், நீர்வளத்துறை அதிகாரிகள், குடிநீர் வழங்கல் துறை அதிகாரிகளும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக கோடை காலம் என்பதால் கோடை காலத்துல தமிழகம் முழுவதும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல நீர் இருப்பு நிலவரங்களை முதலமைச்சர் MK ஸ்டாலின் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கேட்டிருந்திருக்கிறார். அதே போல பொதுமக்களுக்கு இந்த கோடை காலத்தில் தங்கு தடையின்றி குடிநீர் வழங்குவதற்கும் முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பொதுவாக கோடை காலங்கள்ல நீர்நிலைகள்ல நீர் இருப்பு என்பது கோடை வெயிலின் வெப்பம் காரணமாக சற்று குறையும். சென்னையை பொறுத்த வரைக்கும் 5 முக்கிய ஏரிகள், அதாவது செம்பரம்பாக்கம், சோழாவரம், பூண்டி போன்ற சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகள்ல கடந்த ஆண்டு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு ஒரு 1 TMC அளவுக்கு தண்ணீர் குறைவாகவே இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் குடிநீர் தட்டுப்பாடு இல்லை என்று குடிநீர் வாரிய அதிகாரிகள் தகவலை தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தமிழகம் முழுவதுமே பொதுமக்களுக்கு இந்த குடிநீர் விநியோகம் செய்வது தொடர்பாகத்தான் முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஒரு உத்தரவை முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.